நித்யா நேரமாவது கிளம்புவோமா? சிவா வாங்க பெரியம்மா. என்னமாக்கா இன்னும் உங்க மைனி வீட்டுக்கு விருந்துக்கு கிளம்பலையா? நேரம் ஆகுதுல்ல. நித்யா ரெடி ஆயிட்டு இருக்கா பெரியம்மா. இப்போ உடனே கிளம்பிடுவோம். ஏங்க நித்யா கிளம்புவோமா? சரிங்க. ரெண்டு பேரும் பாத்து எடுத்து போயிட்டு வாங்க மக்களே. சரி பெரியம்மா. என்ன மன்னிச்சிருங்க தே. என்ன நித்யா இப்படி பேசிட்டு இருக்கா? என்னால தே உங்களுக்கும் மாமாவுக்கும் பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மருமகள. நீங்க விருந்து வீட்டுக்கு கிளம்புங்க, நேரம் ஆகுதுல்ல. என்னால பிரச்சனை ஆயிட்டுன்னு எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு தே. இங்க பாரு நித்யா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வருத்தப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் நடக்கல. மாமா கோவத்துல வீட்டை விட்டு வெளியே போறேன்னு கிளம்பிட்டாங்கல்ல தே. அதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். இத்தனை வருஷத்துலயும் எல்லா நாளும் எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அதனால இதெல்லாம் ஒண்ணும் புதுசு இல்ல. கொஞ்ச நேரம் கோவத்துல இருப்பாரு, அப்புறம் வீட்டுக்கு அவர் பாட்டுக்கு தன்னால வந்துருவாரு. நீ அதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்கிடணும்னு அவசியமே இல்ல நித்யா. நான் சொல்றது கேளு. இப்படி முகத்தெல்லாம் வைக்க கூடாது. நல்ல சிரிச்ச முகத்தோட விருந்து வீட்டுக்கு போயிட்டு வரணும். என்ன? சரிங்க தே. சொல்லிக்கிட்டே இருக்கம்ல மருமோள, முகத்தை அப்படி சுகமா வைக்காத, சிரிச்ச முகத்தோட இருன்னு. நித்யா பெரியம்மா தான் சொல்லுதாங்கல்ல, கேளு. மருமோள இப்படி இல்ல, நல்ல சிரிச்ச முகத்தோட இருக்கணும். இப்பதான் என் மருமவ அழகா அம்சமா இருக்கா. காலையிலேயே சரியா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடல. சீக்கிரம் போங்க மக்களே. மஞ்சு அங்க வீட்ல சமையல் எல்லாம் பண்ணி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சரிங்க தே, நாங்க போயிட்டு வரோம். சரி மருமோள, பத்திரமா போயிட்டு வாங்க. சிவா ரெண்டு பேரும் பைக்ல தான மக்கா போறியோ? ஆமா பெரியம்மா, பைக்ல தான் போறோம். சரி மக்கா, வேகமா போகாதீங்க. என்ன, பொறுமையா போயிட்டு வாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி பெரியம்மா. மஞ்சு வீட்டுக்கு போகும்போது வெறும் கையோட போகாதீங்க. என்ன, பழமாவது பூவாவது வாங்கிட்டு போங்க. சரிங்க தே. சரி பெரியம்மா, நாங்க ரெண்டு பேரும் கிளம்புதோம். சரி மக்கா, போயிட்டு வாங்க. சாவித்திரி பெரியம்மா போயிட்டு வரோம். சரி மக்களே, போயிட்டு வாங்க. எத்தே பாய். மருமகளா பாய் பாய். சூதுவாதி இல்லாத மருமக எப்பவும் சிரிச்ச முகத்தோட நல்லா இருக்கணும். பிரியா, உங்க மாமியாரு அப்புறம் வீட்ல உள்ள எல்லாரும் நல்லா இருக்காவளாமா? ஆமாமா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. மத்தியானம் 1:30 மணி ஆயிட்டே. வயிறு பசிக்குனா சிவாவையும் நித்யாவையும் காணலையே. இதே சிவா கிளம்பிட்டான்னு இப்பதான் போன் பண்ணான். அப்படியே மருமகனே? சரி சரி. சிவா உனக்கு 100 ஆயுசு. என்னத்தான் சொல்றீங்க, 100 ஆயுசா? ஆமாடே, அத்திக்கிட்ட சிவா இப்ப வந்துருவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள வந்துட்டியா? அதான் 100 ஆயுசுன்னு சொன்னேன். சிவா நித்யா ரெண்டு பேரும் வாங்க. நல்லா இருக்கீங்களாமா? நாங்க நல்லா இருக்கோம் தே. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோமா, வாங்க உட்காருங்க. தே, எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரெண்டு பேரும் நல்லா இருங்க. மஞ்சு யார் வந்திருக்கான்னு பாரு. மஞ்சு மைனி, இன்னைக்கு எங்களால உங்களுக்கு தான் கஷ்டம். சமையல் வேலை அதிகமா இருந்திருக்குமே. ஆமாடே, சமையல் வேலை அதிகம்தான். நீ வந்து வெங்காயம் எல்லாம் உரிச்சு கட் பண்ணி தருவான்னு எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? நீ என்னடானா இப்பதான் வாரா. உன்னை நம்பி இருந்தோம்னா நான் சமையல் வேலையை முடிச்சிருக்க முடியுமா இன்னைக்கு? மைனி காலையிலே ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன்னா வந்து ஒரு மூட்டை வெங்காயத்தை உரிச்சு தந்திருப்பானே. ஆமாடே, ஒரு மூட்டை வெங்காயம். எங்க அக்கா ஹோட்டலுக்கு எல்லாம் சமையல் பண்ணுதா. சதீஷும் பிரியாவும் அப்பவே வந்துட்டாங்க. நீங்க வரதுக்கு தான் இவ்வளவு நேரம். இல்லக்கா, சீக்கிரமா வந்திருப்போம். வர வழியில ஒரே டிராபிக்கா இருந்துச்சா, அதனாலதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. நம்பிட்டேன். இந்தாங்கக்கா, வாங்கிக்கோங்க. நித்யா, பழக்கூடையே எங்க அத்தைட்டு கொடு. பரவாயில்ல மஞ்சு, நீ வாங்கிக்க. நித்யா, எங்க அத்தை கையில கொடுன்னு சொன்னோம்ல. சரி கொண்டாமா. என் மர்ம விருப்பத்தை ஏன் தடுக்கணும்? இந்தாங்க தே. மஞ்சு, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிட்டுல? ஆமா தே, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிட்டு. சரிம்மா, மணி இப்போ 1:30 மணி ஆகுதுல்ல. எல்லாருக்கும் வயிறு பசிக்கும். சீக்கிரமா கூட்டிட்டு போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சு கொடு. இது நீங்களும் வாங்க, வந்து சாப்பிடுங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜூஸ் எல்லாம் குடிச்சேன். நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். முதல்ல இவங்க 4 பேருக்கும் சாப்பாடு வச்சு கொடு. சரிங்க தே. பிரியா மைனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நித்யா, நீ எப்படி இருக்கா? நானும் நல்லா இருக்கேன். போன வாரம் தான் உங்களை பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல? ஆமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. வீட்ல பெரியம்மா, அப்புறம் கற்பக மைனி, அனுசா மைனி, சில்பா மைனி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க நித்யா. வயிறு ரொம்ப பசிக்கு. வாங்க சீக்கிரமா போய் சாப்பிடுவோம். எனக்கும் ரொம்ப பசிக்கு. என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்கடே. எக்கா, இலையில இத்தனை ஐட்டம் இருக்கு. எல்லாத்தையும் நீதான் சமைச்சியா இல்லனா கடையில இருந்து வாங்கிட்டு வந்தியா? சதீஷ், அக்கா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எல்லா சமையலும் நான் தான் பண்ணினேன். அதுக்கு இல்லக்கா, உன் சமையலே நான் இன்னைக்கு தானே சாப்பிட போறேன். அதனாலதான் கேட்டேன். சதீஷ் மச்சான், தைரியமா சாப்பிடுங்க. அதான் நாங்கெல்லாம் துணைக்கி இருக்கோம்ல. மஞ்சு மைனியோட சமையல் எல்லாம் நல்லா தான் இருக்கும், சந்தேகப்படாதீங்க. சும்மா என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்காதீங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
எல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கு. மஞ்சுக்கா சாப்பாடெல்லாம் செம அட்டகாசமா இருக்கு. ஆமா மைனி, எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆனா சமையல்ல நம்ம கற்பக மைனியோட கைப்பக்குவமும் கொஞ்சம் வந்த மாதிரி இருக்க. ஆமா ஆமா, நானும் அதத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சமையல் பண்ணேன். அதுக்கப்புறம் சந்தேகத்தை கற்பக மைனிட்ட கேட்டு அதே மாதிரி செஞ்சேன். அதனாலதான் சாப்பாடு அப்படி இருக்கு. ஏக்கா, குமாரத்தா எங்க? அவங்களே வர சொல்லு, சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல. ஆமா மைனி, அண்ணன் எங்க காணவே இல்ல. அவரு ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நீங்க சாப்பிடுங்க முதல்ல. அவரு சாப்பிடறதுக்கு மத்தியானம் 3 மணி ஆகும். சரிதான், அண்ணே எங்களை வச்சு முதல்ல டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 3 மணிக்கு மேல சாப்பிடுவார் போல. சும்மா கிண்டல் பண்ணாத சிவா, சாப்பாடு என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கு? சாப்பாடு சும்மா அடிப்பொலியா இருக்கு மைனி. அப்ப சாப்பிடு. இங்க பாரு நித்யா, சும்மா அப்படி இப்படின்னு போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். என்னால அவங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை ஆயிடுச்சேன்னு தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மைனி. அதான் சொல்லுதம்ல, எந்த பிரச்சனையும் மனசுல போட்டு குழப்பிக்காத, எல்லாம் ஒரு நாள் சரியாயிரும். இங்க பாரு நித்யா, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பிரியா சொல்லுத மாதிரி மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் சரியாயிரும். நீ அதை போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு இருந்தா பிரச்சனை எல்லாம் சரியாயிருமா? உங்களை விட அத்தை மாமாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அத்தைக்கு எங்க மேல பாசம் அதிகம், ஆனா மாமாவுக்கு எங்க மேல கோவம் தான் அதிகம். அதுக்குன்னு அதையே போட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனை சரியாயிருமா? பாரு நித்யா, அவங்க வீட்டுக்குள்ள போய் சமையல் பண்ணி அவங்க கிட்ட பேசி எடுத்து எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. சிவா சொல்றத கேளு, அவனுக்கு மாமா அத்தையை பத்தி நல்லா தெரியும். மாமா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. அதனால நீ சிவா சொல்றத கேக்குறது தான் சரி. அதுக்குள்ள மைனி, பக்கத்துல அவங்க தானே இருக்காங்க, நான் வேற யார் கூட போய் பேசுறது? எனக்கு புரியுது நித்யா. அதுக்குன்னு இப்ப நீ வீட்டுக்குள்ள போய் அன்னைக்கு சமையல் பண்ணதுனால தானே இவ்வளவு பிரச்சனை. அதனால கொஞ்ச நாள் அமைதியா இரு, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். ஆமா, எதுக்குக்கா அத்தையும் மாமாவும் என்கிட்ட பேசவே மாட்டாங்க? அவங்க கிட்டயும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, அப்புறம் உங்க யாருக்கிட்டயுமே பேச மாட்டாங்க, எதுக்குக்கா? பாரு நித்யா, அத பத்தி எல்லாம் இப்ப எதுவும் பேசிட்டு இருக்க வேண்டாம், அப்புறம் டென்ஷன் தான் ஆகும். இப்ப நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கீங்க, அதனால சந்தோஷமா இருங்க. அந்த பிரச்சனையெல்லாம் அப்புறமா பாத்துக்கிடலாம். ஆமா நித்யா, மைனி சொல்லத கேளு, இப்ப எந்த பிரச்சனையும் பத்தி பேசாண்டா. சரி மைனி. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பாடி பேசினதெல்லாம் போதும், 2 பேரும் வாங்க என் கூட. என்னக்கா? அட 2 பேரும் வாங்கன்னு சொல்லுதம்ல. நீங்களே உங்க கையால அவங்களுக்கு கொடுங்க. நீயே அவங்க கிட்ட கொடுமா. நீங்க தானே வீட்டுக்கு பெரியவங்க, நீங்க உங்க கையால கொடுத்தாதான் நல்லா இருக்கும். நீங்களே கொடுங்க. சரி மஞ்சு, நானே கொடுக்கேன். நீங்க 4 பேரும் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க மக்களே, வாங்கிக்கிடுங்க. உங்களுக்காக பட்டு சாரியும் பேண்ட் ஷர்ட்டும் வாங்கி வச்சிருக்கேன், வாங்கிக்கிடுங்க. என்ன மைனி, பரவாயில்லையே, விருந்துன்னு எங்களை கூப்பிட்டு வாய்க்கு ருசியா சாப்பாடும் போட்டு புது துணியெல்லாம் வாங்கி தர்றீங்களா? ஆமா, இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சேன், அதனாலதான் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கிடுங்க. ஏக்கா, நீ இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. நான் மாறினது உங்க யாருக்கும் பிடிக்கலையோ? அதுக்கு இல்லக்கா, இவ்வளவு பாசமா எங்ககிட்ட இருக்கியே, அதத்தான் சொன்னேன். சரிடே, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிடலாம். வாங்கிட்டு வந்த புது துணியை போய் மாத்திட்டு வாங்க. யாத்தாடி, உங்க 4 பேரையும் பார்த்தா ஏங்கன்னே பட்டும் போல இருக்க. எத்தே, பட்டு சாரி நல்லா இருக்குல? ஆமா மருமகளே, 2 பேருக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கு. சதீஷுக்கும் சிவாவுக்கும் பேண்ட் சட்டை கூட ரொம்ப அழகா இருக்கு. என்ன, எங்க வீட்லயே அடுத்த ரிசப்ஷன் நடக்கிற மாதிரிலாம் இருக்கு. வாங்க தான், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மச்சான், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மஞ்சு மைனியோட சமையலை சாப்பிட்டு நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். குமாரண்ணே, உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், நீங்களும் நல்ல நிம்மதியா சாப்பிடலாம். சிவா வந்ததுல இருந்து என்ன கிண்டல் பண்ணிட்டே தான் இருக்கா? ஆமா, நான் எங்க மைனியை கிண்டல் பண்ணதான் செய்வேன். அப்படியே 4 பேருக்கும் மாலையை மாட்டி விட்டா ரிசப்ஷனுக்கு ரெடி. ஏங்க, நான் தான் இந்த Dress எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன், நல்லா இருக்கா? ஆமா மஞ்சு, உன் செலக்ஷன் எப்பவுமே நல்லா தானே இருக்கும். ஆமா குமாரண்ணே, மைனியோட செலக்ஷன் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஆள் ஆளுக்கு என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. நானும் எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க, நீங்களே இவங்களுக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா மஞ்சு, ஒரு சின்ன வேலைன்னு சொன்னோம்ல, அந்த gift வாங்குறதுக்கு தான் போனேன். அப்படியாங்க? சரி, gift அவங்களுக்கு கொடுங்க. மஞ்சு, இந்த gift நீயும் குமாரும் சேர்ந்து கொடுங்க. சரிங்க தே. இந்தாங்க, இது என்னோட gift. மாப்பிள்ள, ஓபன் பண்ணி பாருங்க. சரிங்க தான். என்ன கிஃப்ட்ங்க வாங்கிட்டு வந்தீங்க? என்கிட்ட நீங்க எதுவுமே சொல்லலையே. கொஞ்சம் பொறு மஞ்சு, இப்ப கிஃப்ட ஓபன் பண்ணி தான் உன் தம்பி காட்டுவாம்ல, அப்ப என்ன கிஃப்ட்னு பாரு. வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு.
பிரியா மைனி, இந்த போட்டோல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா என்ன சிரிக்காம விட்டுட்டீங்க. குமாரனே, இந்த gift எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா தான், இந்த போட்டோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேருமே இந்த போட்டோல ரொம்ப அழகா இருக்கோம். சிவா, நித்யா, என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? உங்க கிஃப்டையும் ஓபன் பண்ணி பாருங்க. ஏங்க, இந்த போட்டோல நாம 2 பேருமே ரொம்ப அழகா இருக்கோம்ல? ஆமா நித்யா, ரொம்ப அழகா இருக்கு. நானும் இதே மாதிரி போட்டோ தான் லேமினேஷன் பண்ணி நம்ம வீட்ல மாட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அண்ணனே நமக்கு கிஃப்டா கொடுத்துட்டாங்க. ஏ, 2 பேரும் சூப்பரா இருக்கீங்களே. மைனி, நம்ம 2 பேரோட போட்டோ லேமினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. போட்டோல எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. வீட்ல போய் இந்த போட்டோவை செவத்துல மாட்டுறதுதான் எங்களோட முதல் வேலை. ஏங்க சூப்பருங்க. நான் கூட இந்த கிஃப்ட்டை எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம போட்டோவையும் இதே மாதிரி லேமினேஷன் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீட்லயே மாட்டலாம். மஞ்சு, கவலைப்படாத, நம்ம போட்டோவையும் லேமினேஷன் பண்ண தான் கொடுத்துருக்கு. ஏ